அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்துட்டு நம்ம மழை தொடங்கிருச்சு. சில இடங்கள்ல நல்ல மழையும் பேஞ்சிட்டு இருக்கு. இப்போ மழை வர்றதுனால நமக்கு ஏல செடிகள்ல வந்து அழுகல் வந்து அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவு. இப்போ மழை வர்றப்போ வந்துட்டு அதனோட pH குறையிறப்போ அதிகமான பூஞ்சானங்கள் பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். பூஞ்சானம் அது சார்ந்த அழுகல்கள் வரும். அதை வந்துட்டு இப்போ நம்ம அதுக்காக வந்து நம்ம சுத்தம் சுண்ணாம்பு கலந்து கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்கசைடுகளை வந்து நிறைய பயன்படுத்தும். கன்னிகளுகளா இருக்கலாம், சரளுகள், இல்லை கிழங்கல்கள், அதே மாதிரி தட்டம் மறிச்சல், இதுகளுக்கு வந்து நம்ம ஃபங்கசைடுகளை பயன்படுத்துவோம். இப்போ நார்மலாக ஃபங்கசைட் பயன்படுத்துறதுக்கும் ஜைட்டானிக் ஆக்டிவ் பிளஸ் சேர்த்து பயன்படுத்துறது, அதே மாதிரி மிஸ்டிக், இது ரெண்டும் சேர்த்து பயன்படுத்தினா என்ன பிளஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நார்மலாக இப்போ ஃபங்கசைட் நம்ம பயன்படுத்துறப்போ மழை பெய்யும். ஒரு பேரலுக்கு வந்து ஒரு 400 கிராம் 300 கிராம் அப்படிங்கிற ரேஷியோல வந்து நம்ம கலந்து வந்து கீழே ட்ரின்ச்சிங் பண்ணுவோம். அப்போ இதை ட்ரின்ச்சிங் பண்ணி முடிச்சுட்டு மழை பெஞ்சாலோ அல்லது நல்ல மழை பெஞ்சிருக்குது, ஈரப்பதம் அங்கே இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு பேரலுக்கு 400 கிராம் ஃபங்கசைடு சேர்ந்து நம்ம அடிக்கிறப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து அந்த மருந்தோட தன்மை வந்து டைலூட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ தண்ணியில டைலூட் பண்றோம், நம்ம இந்த மருந்து வந்து கொடுக்குறப்ப அந்த ஈரப்பதத்துல நல்ல இது ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அழுகல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபங்கல்களை கொல்றதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் டைலூட் ஆகிறப்ப அதனோட அந்த மருந்தோட வீரியம் வந்து குறைஞ்சிரும். அப்போ அந்த அழுகல் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கண்ட்ரோல் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி நம்ம அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த மருந்து நல்லா டைலூட் ஆகி வெளியேறிடும். ஸோ அதை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இப்போ நம்ம நார்மலா வந்து மேல ஸ்ப்ரேயிங்ல வந்து ஆக்டிவ் மிஸ்டிங் பயன்படுத்தின பிளான்டர்ஸ் உண்டு. கீழேயும் நாங்க வந்து இதை டெஸ்ட் பண்ணதுல நல்ல ரிசல்ட் கிடைச்சது. இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ நீங்க ஃபங்கசைடு கூட அல்லது கீழே என்ன மருந்து கொடுக்குறோமோ அது கூட வந்து ஆக்டிவ் வந்து பேரலுக்கு வந்து 100 மில்லியும் கொடுக்குறப்போ அந்த மருந்து அதனோட வீரியம் வந்து அதிகரிக்கும். அதோட மாலிகுலர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த ஆக்டிவ் பிளஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ அதனால என்ன அப்படின்னா இது கொடுக்குறப்போ அந்த ரூட்ல அல்லது கிழங்குல காய்கள் சரங்கள் எதுல அழுகல் இருக்கோ அந்த மருந்து நல்லா ஊடுருவறதுக்கு வந்து இந்த ஆக்டிவ் பிளஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம கொடுக்குற மருந்து நல்ல வீரியமாவும் இருக்கும். அதே சமயத்துல ஊடுருவ அந்த உள்ள பிளான்ட்டுக்குள்ள ஊடுருவறப்போ உங்களுக்கு அதனோட அங்க இருக்கக்கூடிய கெட்ட ஃபங்கல்களை கொல்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து இந்த மிஸ்டிங் வந்து பேரலுக்கு வந்துட்டு ஒரு 15 மில்லி கொடுக்கலாம். அதிகபட்சம் 15ல இருந்து 20 மில்லி. இது கொடுக்குறப்போ தண்ணி வந்து நல்லா கெட்டித்தன்மையா ஆயிரும். அப்போ நம்ம இந்த மருந்து கெட்டித்தன்மை ஆகிறது ஒண்ணு, ஊடுருவும் தன்மை, இது ரெண்டும் சேர்ந்து நம்ம அந்த மருந்து கூட கலந்து கொடுக்குறப்போ ரூட்டுக்குள்ள அப்சர்வ் பண்றது ஒரு பக்கம். அதே மாதிரி இந்த மருந்து நம்ம எங்க அடிச்சோமோ அந்த அடிச்ச இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே நிற்கும். என்ன காரணம் அப்படின்னா இது தண்ணியே இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ இது வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியாவை தவிர ஸ்ப்ரெட் ஆகி வீணா போகாது அந்த மருந்துகள். அப்ப என்னன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோமோ அது வந்து நல்லா அந்த இடத்துல கவர் பண்ணி அந்த செடியை சுத்தியோ மூட்டுக்குள்ளேயோ அந்த கிழங்கோ காய் எந்த இடத்துல நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல அந்த மருந்து வந்து நல்லா நின்று பிடிச்சி வேலை செய்யும். அப்ப மழையே பேஞ்சிருச்சு அப்படின்னாலும் இது வந்து அந்த தண்ணியில இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கரையாது. அப்படிங்கிறப்போ அந்த மருந்தோட தன்மை வந்து அந்த அதை சுத்தியும் அப்படியே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வச்சிருக்கோம். அதனால என்ன நமக்கு அப்படின்னா அந்த அழுகலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அடிக்கொருக்க நம்ம மருந்துகள் பயன்படுத்துறத குறைக்கலாம். நம்ம பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். ஆக்டிவ் பிளஸ் வந்து பேரலுக்கு 100 மில்லி, மிஸ்டிங் வந்து 15ல இருந்து 20 மில்லி. மழை காலத்துல அழுகல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நன்றி, வணக்கம்.